வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கையை படிச்சிருக்கீங்களா? அவர்களுக்கு ஒரு காமன் சீக்ரெட் இருக்கு. அது மோட்டிவேஷனல் புக் இல்ல, அது மாடர்ன் சைக்காலஜி இல்ல, அது 1000 வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட வாழ்க்கை ரகசியம். மகாபாரதம் ஒரு போர்க்கதை இல்ல, அது மனித மனதின் கண்ணாடி. இன்று அந்த மகாபாரதத்தில் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றும் 10 பாடங்கள். இந்த ஒரு குணம் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க சிதறி போயிடும். அதுதாங்க பணிவு. உங்களிடம் அதிகாரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆட்சி இருக்கலாம், ஆனால் முக்கியமாக இருக்க வேண்டியது பணிவு. ஹஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் எல்லாமே இருந்தது துரியோதனனுக்கு. ஆனா மன அமைதி மட்டும் இல்லை. ஏன் தெரியுமா? அவனுடைய மனதில் தினமும் வளர்ந்தது நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் மட்டுமே. பாண்டவர்கள் காட்டில் இருந்தாலும் அமைதியாக இருந்தார்கள். ஆனா துரியோதனன் அரண்மனையில் இருந்தும் அமைதியா இருக்க முடியவில்லை. அந்த அகந்தை தான் அவனை சூதாட்ட மேசைக்கு அழைத்து சென்றது. அந்த அகந்தை தான் திரௌபதியை அவமானப்படுத்த செய்தது. அந்த அகந்தை தான் யுத்தத்தை தவிர்க்க முடியாததாக மாற்றியது. பீஷ்மர் எச்சரித்தார், விதுரர் அறிவுரை சொன்னார். ஆனா அகந்தை இருக்கும் இடத்தில் அறிவு கேட்காது. குருஷேத்திர போரில் அவன் எதிரி பாண்டவர்கள் இல்லை, அவன் எதிரி அவனுடைய அகந்தை மட்டுமே. இறுதியில் தரையில் விழுந்தபோதுதான் அவன் புரிந்து கொண்டான், என்னை தோற்கடித்தது என் எதிரி அல்ல, என் அகந்தை. சுய கட்டுப்பாடுங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? அது இல்லைன்னா எவ்வளவு துன்பங்கள் வரும் என்று தெரியுமா? மகாபாரதத்தில் குருஷேத்திர போருக்கு பிறகு நடந்த கதை இது. பாண்டவர்கள் போரை வென்ற பிறகு அரசாட்சியை எடுத்துக்கொண்டனர். பரீட்சித், அவர் அர்ஜுனனின் பேரன், ஒரு நாள் வேட்டைக்கு போனார். அவருக்கு தாகம். ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு போய் தண்ணீர் கேட்டார். அந்த முனிவர் ஷமிக முனிவர், தீவிர தியானத்தில் இருந்தார். பரீட்சித்தை கவனிக்கவில்லை. கோபம் வந்த பரீட்சித் அங்கே இருந்த ஒரு இறந்த பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டார். அதை பார்த்த முனிவரின் மகன் ஸ்ருங்கி, 7 நாளில் பாம்பு கடித்து நீ இறப்பாய் என்று சாபம் கொடுத்தான். பரீட்சித் பிறகு உணர்ந்தார், 1 நிமிட கோபம் என் வாழ்க்கையே முடித்திருச்சே என்று. 7வது நாள் தக்ஷகன் என்ற பாம்பு வந்து அவனை கடித்தது. 1 நிமிட கோபம் ஆயுள் முழுக்க நஷ்டம். என்னதான் பவர் இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா வீழ்ச்சி நிச்சயமே. குழப்பமா இருக்கேன்னு வருத்தப்படுறீங்களா? குழப்பம்தான் தெளிவோட தொடக்கம். போர் தொடங்க போகிறது. இரு தரப்பிலும் தன் உறவுகள், ஆசான்கள், நண்பர்கள். அர்ஜுனன் வில்லிலிருந்து கையை எடுத்தான். இவர்களை நான் எப்படி கொள்வேன்? இந்த போருக்கு அர்த்தம் என்ன என்று அவன் மனம் தளர்ந்தது. வீரனாக இருந்தாலும் உள்ளே குழப்பம். அப்போது கிருஷ்ணர் சொன்னார், உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே என்றார். அந்த உரையாடலே பகவத்கீதை ஆனது. குழப்பம் தோல்வி அல்ல, அது புரிதலின் தொடக்கம். விட்டுவிடாதே, விளக்கம் தேடு. உன் பலத்தை யாராவது சோதித்தால் அகந்தை உண்மையான பலம் அல்ல. பீமன் பலம் மிகுந்தவன், வீரன். அவனுக்கு தன்னம்பிக்கை இருந்தது. ஆனால் சில நேரம் தன்னம்பிக்கை அகம்பாவமாக மாறிவிடும். ஒரு நாள் பாதையில் ஒரு முதிய குரங்கு கிடந்தது. அதன் வாளை பாதையில் நீட்டி படுத்திருந்தது. வாளை எடுத்துவிடு என்றான் பீமன். முதிய குரங்கு மெதுவாக சொன்னது, நீயே எடுத்து போட்டுவிடு என்று. பீமன் சிரித்தான். ஆனால் அந்த வாள் அசையவே இல்லை. அவன் முழு பலத்தையும் பயன்படுத்தினான். இன்னும் அசையக்கூட இல்லை. அப்போதுதான் உண்மை தெரிந்தது, இது சாதாரண குரங்கு அல்ல என்று. அது ஹனுமன். அகம்பாவம் இருக்கும் இடத்தில் அறிவு வேலை செய்யாது. நம்மை விட பெரியவர் எப்போதும் இருப்பர். வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு. தாழ்மை உள்ளவன்தான் உயரமாக வளர்வான். வாழ்க்கையின் சில கடினமான தருணங்களில் நம்முடன் இருந்தவர்களை வெற்றி வந்த பிறகு நாம் மறக்கலாமா? பாண்டவர்கள் எல்லோரும் வாழ்க்கையை முடித்து ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் பயணம் தொடங்கினார்கள். பாதையில் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக விழுந்தார்கள். இறுதியில் யுதிஷ்டிரர் மட்டும், அவருடன் ஒரு நாயும். ஸ்வர்க்கவாசலில் தேவதைகள் சொன்னார்கள், நீ உள்ளே வரலாம், நாய் உள்ளே வர முடியாது என்று. அதை விட்டுவிட்டு வா என்று சொன்னார்கள். யுதிஷ்டிரர் அமைதியாக சொன்னார், என்னுடன் இருந்தவரை, இறுதி வரை வந்தவரை நான் வெற்றிக்காக கைவிட மாட்டேன் என்று. அந்த நாய் தர்மதேவன் தான். தர்மம் என்பது பெரிய வார்த்தை இல்லை, அது ஒரு சிறிய செயல். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லும் துணிவு. அது உங்களிடம் இருக்கிறதா? கோபத்துல சொல்ற வார்த்தை கூட ஒருத்தரோட விதியை மாத்துமா?
குருஷேத்திர போர் முடிந்தது. காந்தாரியின் 100 மகன்களும் போரில் வீழ்ந்தார்கள். துயரத்தில் நொறுங்கிய காந்தாரி கண்ணனை நோக்கி சொன்னாள், கண்ணா, நீ நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம், ஆனால் தடுக்கவில்லை. அவள் கோபத்திலும் வேதனையிலும் சாபம் கொடுத்தாள், உன் யாதவ வம்சம் முழுவதும் அழியும் என்று. கிருஷ்ணர் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார். காலம் கடந்தது, அந்த சாபமும் நிறைவேறியது. துயரத்தில் சொல்லும் வார்த்தை கூட விதியாகலாம். கோபம் தீர்ந்த பிறகுதான் உண்மை புரியும். துன்பப்படும் நேரத்தில் இறைவன் எப்போது வருவார் தெரியுமா? சபையில் அநியாயம் நடந்தது. அனைவரும் இருந்தார்கள். ஆனால் யாரும் திரௌபதிக்கு உதவ முன்வரவில்லை. திரௌபதி முதலில் கணவர்களை பார்த்தாள், பின்னர் மூத்தோர்களை பார்த்தாள். யாருமே பேசவில்லை. அவள் ஒரு கையால் ஆடையை பிடித்து கொண்டாள், மற்றொரு கையால் உதவி கேட்டாள். இறுதியில் 2 கைகளையும் உயர்த்தி முழு சரணாகதி செய்தாள், கண்ணா என்று. அந்த நிமிடம் அவள் ஆடை முடிவில்லாமல் நீண்டது. நம்மால் முடியாத நேரத்தில் நம் முழு நம்பிக்கைதான் அற்புதத்தை வரவழைக்கும். எப்பொழுது இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தாளோ அப்போது இறைவனின் அருள் அவளை ஆட்கொண்டது. உங்களுக்கு கடவுள் மேல பக்தி இருக்கா? அப்படின்னா அது எந்த அளவுக்கு? பாண்டவர்கள் போர் முடிந்தது. அனைத்தையும் இழந்த மனநிலையில் குந்தி தேவி கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தாள். அவள் வாழ்க்கை முழுவதும் சோதனை, இழப்பு, வலி, துன்பம். ஆனாலும் அவள், எனக்கு சோதனைகள் தொடர்ந்து வரட்டும் கிருஷ்ணா என்றார். கிருஷ்ணர் ஆச்சரியமாக கேட்டார், ஏன் என்று. குந்தி தேவி அமைதியாக சொன்னாள், சோதனை வந்தால்தான் நான் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன். நான் உன்னை என்றும் மறவாதபடி துன்பம் வந்து கொண்டே இருக்கட்டும் என்றார். வலி இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லை, சிரமம் இல்லாத பாதை பலம் தராது. சோதனை வந்தால் ஓடாதே, அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிறது. அறிவில் பாதி என்பது ஆபத்தின் முழு வடிவம். முழு அறிவு இல்லாமல் ஒரு செயலில் இறங்கக்கூடாது. குருஷேத்திர போர் நடக்கிறது. எதிரிகள் சக்கர வியூகம் அமைத்தார்கள். அதை உடைக்க தெரிந்தவர் அர்ஜுனன் மட்டுமே. ஆனால் அந்த நேரத்தில் அவர் அங்கே இல்லை. அப்போது முன்வந்தவன் இளம் வயதான அபிமன்யு. அவனுக்கு சக்கர வியூகத்துக்குள் செல்லவும் தெரியும், ஆனால் வெளியே வர தெரியாது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? நான் செல்கிறேன் என்று தைரியமாக நுழைந்தான். அவன் தனியாக போராடினான். அவன் விழுந்தான். ஆனால் அவன் பயமில்லாமல் வாழ்ந்தான். வயது முக்கியமல்ல, மன உறுதிதான் உண்மையான பலம். நம்ம செய்கிற எல்லா விஷயங்களையும் ஆதரிக்கிறவங்க தான் நல்ல நண்பர்கள்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு தான். ஹஸ்தினாபுரத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவரின் அறிவு அரசர்களை விட உயர்ந்தது. அவர் விதுரர். அவர் பலமுறை துரியோதனனை எச்சரித்தார், அநியாயம் செய்யாதே, பாண்டவர்களை விரோதிகளாக்காதே, அகந்தை உன்னை அழிக்கும் என்று. ஆனால் துரியோதனன் சிரித்தான். அவனுக்கு பிடித்தது புகழ்ச்சி, அவனுக்கு பிடிக்காதது உண்மை. காலம் கடந்தது, போர் வந்தது, அரசும் அழிந்தது, குடும்பமே அழிந்தது. அப்போதுதான் ஒரு உண்மை உணர்ந்தான். விதுரர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எச்சரிக்கை மணி போன்றது என்று. உண்மை கசக்கும், ஆனால் காப்பாற்றும். புகழ்ச்சி இனிக்கும், ஆனால் அழிக்கும். இந்த 10 கதைகளும் போர்க்களத்தில் நடந்தவை அல்ல. தினமும் நம் வாழ்க்கையில் நம் மனதுக்குள் நடக்கிறவை. நம்முள் யாரை வளர்க்கிறோம்? அகங்காரம் துரியோதனன், அகந்தை பீமன், தைரியம் அபிமன்யு, நம்பிக்கை திரௌபதி, விளக்கம் தேடும் மனம் அர்ஜுனன். நம்முள் யாரை வளர்க்கிறோம்? அதுவே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். மகாபாரதம் முடிந்தது, ஆனால் அதன் பாடங்கள் இன்னும் தொடங்கி கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.